பாருங்க, ரிஷபராசிக்கு ஆண்டு கிரகமாகிய குரு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்ப்பது மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல ஒரு அமைப்பு. பணப்புழக்காட்டம், வரவேண்டிய பணம் வருவதற்கு, தொழில் மேன்மை அடைவதற்கு, இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் சனி பாருங்க 11ஆம் இடத்திலேயே நீடித்து அந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். எந்த பயிற்சியும் இல்லை. அதே சமயத்தில் ராகு 10ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குங்க. மாத கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கிரனே 9ஆம் இடத்துல ஒரு அந்த மாதத்தின் முதல் வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்ல இருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 10ஆம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியிலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை, வேலை மேன்மை, வேலை முன்னேற்றம், டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு ராசி அதிபதியும் மாறுறாங்க. கொஞ்சம் அதே வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மாறுறார். அதே சமயத்தில் ஒரு மிடில் ஆஃப் த மந்த்ல சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ தொழில், வேலை, உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன் லைஃப், நீங்கள் எந்த ஸ்டேஜஸ் இன் லைஃப்ல நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய அமைப்புக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற தருணத்தை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள்லாம் காட்டுதுங்க.